ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் வந்து விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வேஸ்டட்னு ஒரு சாங் வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இங்கிலீஷ்லேயே வந்து நம்ம ஊர்லேயும் இப்போ சூப்பராலாம் பாட்டு போடுறாங்க. அனிருத் அதில் ஒரு சம்பவம் பண்ணிடும். நம்ம சம்மந்தம் இல்லாத ஒரு டாபிக் போயிட்டுருக்கோம். நான் வந்து இன்றைக்கி பேச வந்த விஷயம் என்னென்னா பவர் பேங்க். ஸோ இதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின பவர் பேங்க், 10,000 mAh 10,000 mAh பவர் பேங்க். இது வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னும் 2 வருஷம் ஆகலை. இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணல. மேக்ஸிமம் ஏதாச்சும் ட்ராவல் பண்ணால் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் வந்து வாங்கி 3 வருஷம் ஆகும்போது இதில் கொஞ்சம் பேட்டரி வீக் ஆகிட்டு. ஸோ அதனால வந்து ஒரு ½ டே கூட சார்ஜ் நிற்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் ட்ராவல் போகிறப்ப வீட்டில் இருக்கப்போ 2-3 தடவை கூட சார்ஜ் போட்டுக்கலாம். பட் ட்ராவல் போகிறப்ப நமக்கு சார்ஜ் போட்டுக்கிறதுக்காக வந்து இது வாங்கினேன். ரொம்ப பெருசாக ட்ராவல்லாம் அதுக்கப்புறம் போகலை. அப்பப்போ எப்பயாச்சும் போகிறப்ப யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 20-30 தடவை யூஸ் பண்ணியிருப்பேன். பட் வந்துட்டு இது வந்து ஒர்த்தா இல்லைங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் ரிவ்யூ மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது என்ன ஆப்ஷனுங்கிறத சொல்லிடுறேன். 10,000 mAh பேட்டரி. என்னுடைய மொபைல் வந்து 4,000 mAh தான் என்னுடைய மொபைலோடைய பேட்டரி. ஸோ வந்து எப்படி பார்த்தாலும் 2 தடவை ஃபுல் சார்ஜ் வந்து இதில் போட்டால் ஆகணும் நம்ம. ஏன்னா 10,000 mAhங்கிறப்ப அதில் 2 தடவை போட்டாலும் 8,000 mAh தான் ஆகும். சரி, நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண வேணாம், கொஞ்சம் கூட குறைச்சா பார்த்தாலும் கூட 2 வாட்டி எப்படியா இருந்தாலும் சார்ஜ் ஏறணும். ஏன்னா மொபைலோட இதில் வந்து 2,000 mAh அதிகமாக தான் ஆகுது நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா. ஸோ ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 தடவை வந்து ஃபுல் சார்ஜ் போட்டோம்னா இதில் 4 லைட் எரியும். எரியுதா? 4 லைட் எரியும். இந்த 4 லைட் எரிஞ்சுன்னா ஃபுல்லாக அதில் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். இதில் இப்போ 2 லைட் எரியுதுன்னா 50% தான் இருக்குன்னு அர்த்தம். அப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ வந்துட்டு இதில் 2 USB போட்டிருக்கோம். இங்கே 2 மொபைலை ஒரே நேரத்தில் சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே டைப் சி இருக்கும், மேலே வந்து பழைய USB இருந்துச்சு இல்லையா, பழைய போர்ட், சார்ஜ் போர்ட், அந்த போர்ட். ஸோ நம்ம 2 வகையான சார்ஜ் போர்ட்டை வச்சு இதில் சார்ஜ் போட்டுக்க முடியும். அதுக்காக இது இதோட ஓவரால் ப்ரைஸ் எவ்வளோவா வாங்கினேன் அப்படின்னா 400க்கு தான் வாங்கினேன். அதுவும் ஆஃபர் போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். சரி, நல்லா இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்டு எஃப்னு போட்டிருக்கு பாருங்க, ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ். உங்களுக்கு தலைகளாக தெரியும் செல்ஃபி கேமராங்கிறதுனால, ரிவர்ஸில் தெரியும். ஸோ ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் அப்படிங்கிற அவங்களுடைய ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட்பை அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராடக்டே வச்சுருக்காங்க. அதில் தான் வந்துட்டு நிறையா ப்ராடக்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மவுஸ் வாங்கினேன். சத்தியமாக தயவு செஞ்சு ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட்பையில் மவுஸ் மட்டும் வாங்கிடாதீங்க. அது டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகிடுச்சு. நான் ரிப்ளேஸ் போட்டேன். திரும்ப இன்னொரு புது மவுஸ் அனுப்புனாங்க. சேம் பிரச்சனை அதுலேயும் இருந்துச்சு. மற்றபடி இந்த பவர் பேங்க் ஓகே. இந்த 400 ரூபாய்க்கு வந்து இது நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் 1 இயர்க்குள்ளே இப்போ அந்த அளவுக்கு இது சார்ஜ் நிற்கிறது இல்லை. நானும் பெருசாக யூஸ் பண்ணல. நான் பெருசாக யூஸ் பண்ணி இது சார்ஜ் நிற்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கும். பட் வந்துட்டு பெருசாக யூஸே பண்ணலைன்னா, ஆனால் இப்போ வந்து இது எப்படின்னா 2 தடவைலாம் சார்ஜ் ஏறாது. மேக்ஸிமம் ஒரு தடவை போடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஒரு 50% சார்ஜ் ஏறும். அவ்வளோதான். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 6,000 mAh அளவுக்கு தான் இது வந்து இப்போ சார்ஜ் நிற்கிது. இந்த பவர் பேங்க் வந்து 400ங்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. பட் வந்து இதுலேயே 1000 rupees 700 இந்த ரேஞ்சிலலாம் கூட பவர் பேங்க் வந்து இருக்குது. ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட்பை ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து இருக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் போனீங்கன்னா. பட் அதெல்லாம் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இதே மாதிரி பிரச்சனையை வந்து அது கொடுக்கலாம். மற்ற பிராண்ட் பவர் பேங்க் எந்த லெவலில் இருக்குன்னு தெரில. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பவர் பேங்க்னு பெருசாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி தான் அதுவும் 1 இயருக்கு அப்புறம் சார்ஜ் நிற்காதோ அப்படின்னு தான் தெரில. ஏன்னா ஒரு மொபைலு 4,000 mAh தான். இதுவே வந்துட்டு 2.5 வருஷம் ஆகியும் இவ்வளோ நாள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு பவர் பேங்க் கொடுக்கறது இல்லையா அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை நம்ம கேட்கலாம். ஏன்னா நான் ஆஃபரில் வாங்கினேன். ஆனால் அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 600 ரூபா. அப்படிங்கிறப்ப 600 ரூபாய்க்கான மதிப்பு இருக்கணும். பட் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இப்போ வந்து பிராண்டட் பவர் பேங்க் ரெட்மி எல்லாமே அவங்களே 600-700 ரூபாய்க்கு தான் போடுறாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு ஈக்குவலாக இது இருந்திருக்கணும். பட் இல்லை. ஸோ இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். 300-200 ரூபாய்க்கு 300-400 ரூபாய்க்கு இது மாதிரி ஆஃபர் போட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு கிடக்கும், அது பிரச்சனை இல்லை. பட் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா வாங்கி எனக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறமே இவ்வளோ டவுன் ஆகிட்டுனா இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் இந்த செல்லுக்கு ஒரு தடவை தான் இதை வச்சு சார்ஜ் போட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலமை தான் வரும். ஸோ வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது எப்படி இருந்தாலும்னா. ஸோ சூப்பர் குவாலிட்டியெல்லாம் கிடையாது, ஆவரேஜ் தான். பரவாயில்ல, கொடுத்தா காசுக்கு பரவாயில்ல, அவ்வளோதான். பெருசாக எதுவும் இழக்கலை நம்ம. அப்புறம் அதுவும் 1 வருஷம் வேலை பார்த்துட்டு நம்ம வந்து அதனால வந்து ஓகே, வாங்கினதுக்கு ஓகே, நோட்டலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் பேசி தான் போடுவேன். நிறையா விஷயங்கள் வந்து பேச போகிறேன். மொபைல்ஸை பற்றி பேசுவோம், இன்னும் நிறையா டெக் வீடியோஸ் பேசுவோம், நிறையா மொபைல்ஸ் ட்ரிக்ஸை பற்றி பேசலாம், நிறையா பேசலாம்னு தான் இருக்கேன். ஸோ நன்றி, வணக்கம்.